கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு 2 பேர் நடந்து போகிற போது இயேசுவை பற்றி பேசிக்கொண்டே போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களோடு கூட நடந்து போனார். இயேசுவை இன்னார் என்று அறியாதபடிக்கு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இயேசு அவர்களோடு கூட சம்பாஷணை பண்ணி கொண்டே போனார். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இருவரும் துக்கமுகமாய் நடந்து போகிறீர்களே, ஏன் என்று கேட்டார். உடனே 2 பேரில் ஒருவன் மறுமொழியாக, இந்த நாட்களிலே எருசலேமில் நடந்தது உமக்கு தெரியாதா? அப்படியானால் நீர் வெளியூர்காரரா என்று கூறினார். இயேசு, அப்படி என்ன எருசலேமிலே நடந்தது என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையிலும் நல்ல தீர்க்கதரிசியாய் இருந்தார். எருசலேமில் உள்ள பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை சிலுவையில் அறைந்தார்கள். நாங்கள் நினைத்தோம், அவர்தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று. ஆனால் அவரை பொறாமையினாலே கொன்றுவிட்டார்கள். இது நடந்து இன்று 3 நாட்கள் ஆகிறது. ஆனாலும் எங்களைச் சேர்ந்த கூட்டத்தில் சில பெண்கள் அதிகாலமே கல்லறையினிடத்திற்கு போனார்கள். அங்கே அவருடைய சரீரத்தை காணவில்லை. 2 தேவதூதர்களை சந்தித்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று கூறியிருக்கிறார்கள் என்று இயேசுவிடம் சொன்னார்கள். அந்த பெண்கள் தேவதூதரை தரிசித்தோம் என்று கூறியவுடனே எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. உடனே எங்களில் சிலர் கல்லறையினிடத்திற்கு போய் அந்த பெண்கள் சொன்னபடியே சீலைகள் சுருட்டி வைக்கப்பட்டிருந்ததாகவும் தேவதூதர்கள் இருவரை சந்தித்ததாகவும் கூறினார்கள். ஆனால் மனிதனால் கொல்லப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்ட இயேசுவையோ காணவில்லை. இவ்வாறு எம்மாவுக்கு போன இருவரும் இயேசுவிடம் கூறினார்கள். ஆனால் அந்த 2 பேரும் இவர்தான் இயேசு என்று அறியாதபடிக்கு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் நடந்த ஒரு சம்பவத்தை கேட்போம். ஒரு அம்மா வயதான காலத்தில் குடும்ப பிரச்சனையில் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் எல்லா கடமைகளையும் முடித்திருந்தாலும் பலவிதமான செய்வினை கட்டுகள் இருந்தபடினாலே எல்லாருக்கும் சரீரத்தில் அதிக பாடுகளினாலே கஷ்டப்பட்டார்கள். இந்த அம்மா இதை நினைத்து நினைத்து சோர்ந்து போயிருந்தார்கள். எப்படி இந்த கட்டுகளை உடைப்பது, நீக்குவது என்பது தெரியாமல் ஜெபம் பண்ணி கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் இல்லத்திற்கு ஒரு ஊழியர் வந்தார். அவரிடம் அந்த அம்மா பிரச்சனைகளை சொல்லி ஜெபிக்க சொன்னார்கள். இருவருமாக சேர்ந்து ஜெபித்துவிட்டு, கட்டுகள் அதிகம் இருக்கிறது, அதை உடைப்பது எப்படி என்று ஊழியரிடம் கேட்டார்கள். ஊழியர் சொன்னார், ரொம்ப எளிது. எப்படி என்றால், அனுதினமும் இரவு 12 மணிக்கு எழும்பி 1 மணி நேரம் ஜெபியுங்கள். உங்கள் இல்லத்தில் இருக்கும் இயேசு இந்த கட்டுகளை உடைத்தெறிவார் என்று கூறினார். அவர்களும் அதை கேட்டு அனுதினமும் இரவு 12 மணிக்கு எழுந்து 1 மணி நேரம் ஜெபித்து கொண்டு வந்தார்கள். 40 நாட்கள் ஜெபிப்பதற்குள்ளாக பக்கத்து வீட்டு தலைவர், நன்றாயிருந்தவர், அவர் அஞ்ஞானக்கிரியை உள்ளவர், அவர் மரித்து போனார். அவர் மரித்தவுடன் இவர்கள் வீட்டில் சுகவீனம், பலவீனம், போராட்டங்கள் எல்லாம் மறைந்து போனது. அந்த அம்மா சொன்னார்கள், என்னுடைய வீட்டிலே இயேசு இருந்திருக்கிறார். இதை நான் அறியாதபடி என்னுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவருக்கு கொடா கொடி நன்றி என்று சொல்லி கொண்டு இருந்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கும் இயேசுவை நம்மால் அறிய முடிகிறதா, உணர முடிகிறதா? இல்லை என்றால் நாம் கண்கள் மறைக்கப்பட்டவர்களாக வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். நம்மோடு கூட இருக்கிற இயேசுவை நாம் பிடித்து கொண்டு ஜெபிப்போம். அந்த அம்மாவுக்கு விடுதலையை கொடுத்த ஆண்டவர் நமக்கும் விடுதலையை தருவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை பார்க்க முடியாதபடி கண்கள் மறைக்கப்பட்டிருந்தாலும் கண்ணீரோடு ஜெபிக்க அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன்.